ஸோ ஹே காய்ஸ் நான் க்ராக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயின் பி கடென்ஸ் அல்காரிதம். ஸோ கடென்ஸ் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயின் டு பி யூஸ் ஃபார் சால்விங் மேக்ஸிமம் சப்பரே ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் சப்பரே ப்ராப்ளம். ஸோ இந்த மேக்ஸிமம் சப்பரே ப்ராப்ளம்ங்கிறது பிரிட்டி மச் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நம்ம பெருசாக கஷ்டப்படுத்திக்க தேவையில்ல. ஸோ சப்பரே, ஸோ இந்த சப்பரேனா ஃபஸ்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நமக்கு அரேனா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு அரே இஸ் கோயிங் டு பி செட் ஆஃப் சிம்பிள் டேட்டா டைப் வேல்யூஸ் தட் இஸ் ஹேவிங் என்ன சொல்ல லைக் மெமரி லொக்கேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதோட மெமரி அட்ரஸ் வந்து 1000னா இதுக்கு 1001 தான் அதோட அட்ரஸ் இருக்கும். இதுக்கு 1002 தான் இருக்கும். கண்டினியூஸாக இருக்கும். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் அதோட மெமரி அட்ரஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அரே. சப் அரேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் தி அரே தட் இஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி கண்டினியூஸ். ஸோ ஒரு அரேல ரெண்டு விதமா இருக்கு. லைக் இதை நம்ம ஒரு பார்ட்டா எடுத்தா சப் அரேன்னு சொல்லுவோம். அதே இது ஒரு பார்ட், இதை இந்த லொகேஷன் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லொகேஷன் இப்படி எடுத்துறோம், இது நம்ம ஒரு சப் சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஸோ திஸ் டூ திங்ஸ் நியூ டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து சப் அரேவும் சப் சீக்வன்ஸும் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டாக வந்து இங்கே சப் அரே தான். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அரேல கண்டினியூஸாக இன்னொரு பார்ட் நம்ம எடுக்கிறோம்னா தட் பிகம்ஸ் சப் அரே ஆஃப் திஸ் மெயின் அரே. ஓகேவா? ஸோ இந்த சப் அரே ப்ராப்ளம்ல ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஸோ கேட்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு சம்ம கொடுன்ட்டு. ஸோ இந்த சம்மை கொடுன்னு சொன்னால் நம்ம இந்த சப்பரேயோட என்டையர் மேக்ஸிமம் சம் என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் திங் என்ன பார்ப்போம்னா சப் அரேவே கொடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப் அரேவே கொடுன்னா நம்ம எங்கேருந்து அந்த சப்பரே ஸ்டார்ட் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த டோட்டல் சப்பரேயோட இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் கொடுக்கணும். திஸ் கோயிங் டு பி செகண்ட் திங். சம்மை கொடுனா நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சப்பரே கொடுனா நம்ம எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கடென்ஸ் அல்காரிதம் ரெண்டு லாஜிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டா நியூவான்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆர் நியூ லாஜிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க சபையவே மெயின்டைன் பண்ணவா இல்லை புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணவான்னு பார்ப்போம். அண்ட் தென் ரீசெட் லாஜிக் சம்ம வச்சு நம்ம ரீசெட் லாஜிக் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு லாஜிக்குமே இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வெல் லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் லாஜிக் எக்ஸ்டெண்ட் ஆர் நியூ சபரிக்கு. ஸோ எஸ் திஸ் இஸ் த நியூ சப்பரே ஒரு எக்ஸ்டெண்ட் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி நம்ம ரெண்டு விதமாக பார்த்தோம்ல, சம்மும் பார்த்தோம் அண்ட் தென் சப்பரேவும் கொடுக்கறதுக்கு பார்த்தோம். சப்பரே கொடுக்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு இனிஷியேட் த்ரீ திங்ஸ். ஒன்று வந்து ஸ்டார்ட் அண்ட் தென் எண்ட் அண்ட் தென் டெம்பரரி ஸ்டார்ட்னு. எதுக்கு நான் உங்களுக்கு லாஜிக் வரும்போது சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் யூ ஹேவ் டு இனிஷியலைஸ். ஸோ வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு எந்த சப்பர் எண்ட் ஆகுதுங்கிற ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஸ்டார்ட் வேல்யூ நம்ம சேஞ்ச் ஆகுங்கிற கேஸில் வந்து நம்ம ஒரு டெம்பரரி ஸ்டார்ட் வச்சு அதில் நம்ம ஸ்டார்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லோக்கல் அண்ட் கரண்ட் மேக்ஸிமம் இருக்குங்களா, இந்த கரண்ட்டு இல்லை குளோபல் மேக்ஸிமம், இந்த ரெண்டுமே வந்துட்டு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. இப்போ கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ வந்து சப்பரே கொடுக்குதோ அதை வந்து கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அண்ட் தென் குளோபலுங்கிறது வந்து என்டையர் திங், இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதுலேயே மேக்ஸிமம் எவ்வளோ டோட்டலாக இருக்கோ அந்த என்டையர் திங் வந்து நான் மேக்ஸ் குளோபலில் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாம் இனிஷியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது இதெல்லாம் ஜீரோ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம போட்டு வச்சுக்கோம். எப்பவுமே அரே வந்து ஜீரோவில் தான் இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஜீரோன்னு போடும்போது எந்த அரே இருக்கோ அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இதுக்கு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் கோயிங் டு பி த லாஜிக் ஓவர். இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்ரேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் கோயிங் டு பி ஹவ் வி பிரிண்ட். இங்கே என்ன பண்ண போறோம்னா சப் அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் எண்ட் வச்சு என்ன சப் அரே வேணுமோ சப் அரேவை பிரிண்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் இங்கே ரிட்டர்ன் மேக்ஸ் குளோபல். இந்த மேக்ஸ் குளோபல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் சம்மை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ நமக்கு தேவையான ரெண்டு விஷயமே இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு லாஜிக் யூஸ் பண்ணி. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய டிஃபால்ட்டாக இங்கே வந்து ஒரு அரேவை கொடுத்துருக்கேன். நம்ம வேணும்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுக்காம யூசர் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சிம்பிளாக வந்துட்டு நம்மளே ஒரு அரேவை இங்கே டேரெக்டாக கொடுத்துறோம் யூசர் கிட்ட இருந்து வாங்காம. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் பார்ட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு இட். அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் இந்த இங்கே இருக்க அரேவை யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ லெட் மீ டேக் திஸ் அரே 2 அண்ட் தென் -1. ஸோ இந்த அரேவே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் தி லாஜிக் இஸ் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் தி ஐட்ரேஷன் 1. ஸோ இந்த ஐட்ரேஷன் 1ல பார்த்தீங்கன்னா இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1ல ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஏஆர் 0ன்னு இருக்கா, இந்த ஏஆர் 0 தான் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆல்ரெடி எடுத்தாச்சு. நம்ம கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்கே ஏஆர்ஆர் 5ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ தட்ஸ் த ரீசன் வந்துட்டு நம்ம ஏஆர் ஆஃப் ஜீரோ ஐ வந்து ஒன்னு எடுத்திருக்கோம், ஜீரோ எடுக்காம. ஸோ ஏஆர் ஆஃப் ஜீரோ இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எடுத்திருக்கோம். அதுதான் வந்து மேக்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் கரண்ட். ஸோ மேக்ஸ் கரண்ட்டுக்கு நான் எம்சின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் தென் மேக்ஸ் குளோபலுக்கு எம்ஜின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் இங்க இருக்கு. ஸோ வந்து -2 அசைன் இருக்கு, இங்கே -2 அசைன் இருக்கு. இதான் வந்து ஏஆர் ஆஃப் ஜீரோல இருக்க எலிமெண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு -2 தான் நம்ம இனிஷியலா வச்சிருக்கோம். ஸோ எஸ், இங்க வந்து லாஜிக் பார்ப்போம். ஸோ லாஜிக் என்ன இருக்குன்னா, ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் மேக்ஸ் கரண்ட் பிளஸ் ஏஆர் ஆஃப் ஐ. ஸோ இது வந்து இஃப்குள்ள கொடுத்துருக்கோம். இஃப் இது வந்து இந்த இடத்தை ஆட் பண்ணி பெருசா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இஃப் குள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள போகும். ஸோ வாட் இஸ் தேர் நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் ஏர் ஆஃப் வாட் ஐ, ஸோ வந்து ஏர் ஆஃப் ஐங்கிறது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஏஆர் ஆஃப் ஒன், ஏஆர் ஆஃப் ஒன் இஸ்குல் 3. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதே எப்போ ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3. ஸோ வந்து ஏஆர் ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த 3 இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் கரண்ட்ல வந்து -2 இருந்துச்சு. ஸோ தட்ஸ் +3. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி 1 இல்லையா. 3 இஸ் கிரேட்டர் தேன் 1 பார்க்கும். எஸ், கிரேட்டர் தேன் 1. ஸோ கிரேட்டர் தேன் 1 கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் இங்கே வந்து உள்ள போக போகுது. ஸோ மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் 5 ஆக்கிறோம். ஸோ கிரேட்டர் இருந்துச்சுன்னா இப்போ வந்து மேக்ஸ் கரண்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. இங்க டெம்ப் ஸ்டார்ட், இங்க டெம்ப் ஸ்டார்ட் ஏன் வச்சுக்கணும், ஆப்வியஸா ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸ்டார்ட்ங்கிற வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு, நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஸ்டார்ட்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், ஸோ ஐங்கிறது வந்து 1 தான் இருக்கும். ஸோ டெம்ப் ஸ்டார்ட்டுங்கிற வேல்யூல வந்துட்டு நாங்கள் 1 வச்சுக்கிறேன். ஸோ இங்க மேக்ஸ் கரண்ட் சேஞ்ச் இருக்கு, டெம்ப் ஸ்டார்ட்டுங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். எப்போல்லாம் வந்துட்டு நம்ம மேக்ஸ் கரண்டோட வேல்யூ, அதாவது இந்த இடத்துல இருக்கோம் நம்ம. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு இந்த மேக்ஸ் கரண்டோட வேல்யூ கிரேட்டர் தென் மேக்ஸ் குளோபல் வேல்யூ இருக்கோ, அப்பெல்லாம் என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ் கரண்ட்டுக்கு இருக்க வேல்யூ மேக்ஸ் குளோபல் கொடுக்க போறோம். ஸோ எதுக்கு நீங்க கேட்கலாம், எப்பவுமே வந்து மேக்ஸ் குளோபலுங்கிறது இந்த என்டையர் டோட்டல் வேல்யூ, ஓகேவா. இந்த டோட்டல் சம்ங்கிற வேல்யூ எப்பவுமே பெருசாக தான் இருக்கும், இருக்கலே லார்ஜஸ்ட் சம். ஸோ இந்த மேக்ஸ் கரண்ட்ல இருக்க இந்த வேல்யூ வந்துட்டு மேக்ஸ் குளோபலோட அதிகமா இருக்கும்போது திஸ் வேல்யூ ஹேஸ் டு பி த ஹையஸ்ட் வேல்யூ, ஓகேவா. ஸோ வந்து இதுக்கு இருக்க வேல்யூ இது கொடுத்துரும், நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மேக்ஸ் கரண்டோட வேல்யூ வந்து இந்த எம்ஜி வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி வேல்யூ 5, மேக்ஸ் கரண்டோட வேல்யூ 2னா இந்த கேஸ்ல நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல வந்துட்டு இந்த லூப் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே அது போகாது. ஸோ எப்பெல்லாம் வந்து இது ஆக்டிவேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா when this max current value is higher than this max global, இந்த மேக்ஸ் கரண்டோட வேல்யூ மேக்ஸ் குளோபலோட வேல்யூ ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ வந்து எப்பவுமே பெரிய வேல்யூவா இருக்கிறதுக்கு நம்ம என்ஷூர் பண்ற ஒரு கண்டிஷன் தான் இங்க நம்ம கொடுக்குற இஃப் கண்டிஷன், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்கோல் டெம்ப் ஸ்டார்ட் எண்ட் ஸ்கோல் இது நம்ம எடுத்து கொடுக்குறோம்னா நமக்கு எங்க இருந்து எங்க வந்து சப்பர் பிரிண்ட் பண்ணணும் தெரியணும்ல. நம்ம சம் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, ஆல்சோ சப்பரையும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து டெம்ப் ஸ்டார்ட்ல இருந்த வேல்யூவை ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ டெம்ப் ஸ்டார்ட்ல இருந்த வேல்யூ ஸ்டார்ட்ங்கிறது 1, அதுதான் வந்து இப்போ ஸ்டார்ட்டுக்கு அசைன் ஆகுது. எண்டுக்கும் ஆல்ரெடி 1 தான் அசைன் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பார்த்துருக்கோம், ஐட்ரேஷன் 1ல தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்னு ஒரே இதாக இருந்து ஆகணும், பிகாஸ் ஒரு எலிமெண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ சபரே வந்து 1, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் இப்போ சபரேல இருக்கும். நம்ம இங்க பார்த்தால இந்த எலிமெண்ட் மட்டும் தான், இங்க இருக்க எலிமெண்ட் மட்டும் தான் நமக்கு சபரேல இருக்கு, விச் இஸ் கோயிங் டு பி -2. ஸோ இங்க இருக்க வேல்யூலாம் வச்சு நம்ம திருப்பி ஐட்ரேஷன் பண்ணா வி வுட் ஆப்வியஸ்லி கெட்டிங் தி ஆன்சர். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதில் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், மேக்ஸ் கரண்டோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 3. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு பி ரைட்டிங். மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பி 3. அண்ட் தென் மேக்ஸ் குளோபலும் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி 3. ஸோ தட்ஸ் த மெயின் திங். அண்ட் இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 2க்கு போவோம். ஏஆர்ஆர் ஆஃப் 2. ஸோ ஏஆர்ஆர் 2ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் 2ல 2ன்னு இருக்கு. ஸோ திஸ் கோயிங் டு பி 2. ஸோ ஏஆர் ஆஃப் 2 கிரேட்டர் தேன் 3 பிளஸ் 2 விச் இஸ் கோயிங் டு பி 2 கிரேட்டர் தேன் 5 இல்ல ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கிற கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க எல்ஸ்குள்ள போகும். ஸோ இங்க இருக்க எதுவுமே வந்துட்டு இட் டசன்ட் ரியலி கெட் இன் டு, பிகாஸ் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்ஸ்குள்ள போகும்.
எல்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் கரண்ட் இஸ் டு மேக்ஸ் கரண்ட் பிளஸ் ஐ. ஸோ மேக்ஸ் கரண்ட் நம்ம என்ன பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 3, ஐ மீன் இங்க 3ன்னு இருக்காது, இங்க வந்து மேக்ஸ் கரண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 2. ஸோ மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் 3 பிளஸ் 2னா மேக்ஸ் கரண்ட் வந்து 5 அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வந்துட்டு மேக்ஸ் கரண்ட் செக் பண்ணும். இஃப் மேக்ஸ் கரண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் குளோபல், நம்ம இங்க 3 இருந்துச்சு, இது இப்போ 5 இருக்கு. இருந்த கேஸ்ல வந்துட்டு எனக்கு மேக்ஸ் குளோபலும் வந்து 5 மாறிடும். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, விச் இஸ் கோயிங் டு பி -1. இந்த -1 இதே மாதிரி தான் செக் ஆகும். இந்த -1 வந்துட்டு இங்க நம்ம போடுவோம். ஸோ லெட்ஸ் see that. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ARR ஆஃப் 3க்கு. ஸோ ARR ஆஃப் 3 இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் கரண்ட் இஸ் ஒன்லி 5 பிளஸ் இங்கே -1 இருக்கும். ஸோ இங்கேயும் -1. ஸோ -1 கிரேட்டர் தேன் 5 பிளஸ் -1 4 கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நாட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து எல்ஸ்ல வந்துட்டு மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் கரண்ட்டுங்கிறது 5 -1. ஸோ மேக்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 4 நீங்கள் அப்டேட் ஆகிடும். ஸோ மேக்ஸ் கரண்ட் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கிரேட்டர் தேன் திஸ். மேக்ஸ் கரண்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் குளோபல். ஸோ இங்க இருக்க எதுக்குள்ளேயும் போகாது. ஸோ இட் கம்ப்ளீட்லி நெக்லெக்ட்ஸ் த இஃப் கண்டிஷன், இஃப் ஸ்டேட்மெண்ட் இயர். இது முடிச்ச உடனே டேரக்டா வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். என்னென்ன பிரிண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் குளோபல் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு மேக்ஸ் குளோபலுங்கிற வேல்யூ இங்க என்னவா இருக்கும், 5 இருந்துச்சா, மேக்ஸ் குளோபல் வேல்யூ 5 இருந்துச்சு, விச் வில் பிரிண்ட் தட். அண்ட் இந்த சம்மோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 5 பிகாஸ் தட் இஸ் த லார்ஜஸ்ட் சப் அரே இன் திஸ் என்டையர் அரே. ஸோ தட் திங். அண்ட் தென் இங்க என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருந்துச்சு. நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்துட்டு என்னென்ன அப்டேட் பண்ணியிருந்தோம், ஆக்சுவலி வி டிட்ன்ட் அப்டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஐட்ரேஷன்ல இந்த டெம்ப் ஸ்டார்ட்ங்கிறது வந்துட்டு அப்டேட் ஆகும், 2 1 அப்டேட் ஆகும். அண்ட் தென் இந்த தேர்ட் எண்டுங்கிறது பாத்தீங்கன்னா 3 அப்டேட் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நம்ம இந்த இடத்த மட்டும் தான் பார்த்தோம், அப்டேட் பண்ணாம விட்டுரும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ கைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஐட்ரேஷன் as well. ஸ்டார்ட்ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா டெம்ப் ஸ்டார்ட்ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் அப்டேட்ஸ் டு ஐ ரைட். எப்பவுமே அந்த ஐக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த ஐட்ரேஷன் 2ல அப்டேட் ஆகும்போது இட் ஆல்சோ அப்டேட்ஸ் டு 1. அண்ட் தென் ஐட்ரேஷன் 2ல அப்டேட் ஆகும்போது இட் கோஸ் டு 2. ஸோ எண்டுங்கிறது 2ல இருக்கும். அண்ட் தென் 3க்கு வந்து நம்ம எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வி ஸ்கிப் இந்த பார்ட்டுக்குள்ளேயும் போல, அண்ட் தென் இந்த பார்ட்டுக்குள்ளேயும் இல்லை, வெறும் மேக்ஸ் இது வந்து மேக்ஸ் வந்து 4 அப்டேட் ஆச்சு பிகாஸ் வந்து -1 இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ல ஸ்டார்ட் ஆகும், அண்ட் தென் எங்க எண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 2ல எண்ட் ஆகும். ஸோ 1 and 2ல எண்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3 and 2. ஸோ இந்த 3 and 2ங்கிறத நமக்கு சப் அரேவா பிரிண்ட் ஆகும் அட் த எண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் லாஜிக். அண்ட் இது நம்ம லெட்ஸ் see it as code, how the output வந்து நமக்கு கிடைக்குதுன்ட்டு. ஸோ the numbers here are different, I think. So yes, நான் டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சேஞ்ச் தட் அண்ட் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 and 2. ஸோ வந்து 1 இது வந்து 2, இந்த ரெண்டு தான் இருக்கிற லார்ஜஸ்ட் சப் அரே. ஸோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் சம் வந்து 5. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி காட் ஹியர் as well, right? ஸோ டோட்டல் மேக்ஸ் குளோபல் வந்து 5, நம்ம மேக்ஸ் குளோபல் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 கிடச்சிருச்சு. அண்ட் தென் 1 and 2ங்கிற வேல்யூ தான் வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ல இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே அங்கே இருக்க பொசிஷனில் இருக்கிறது பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ அந்த பொசிஷனில் 1 and 2 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3 and 2. ஸோ தட்ஸ் வாட் வி கெட் ஹியர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த ஃபர்ஸ்ட் லாஜிக், நியூ சப்பரேவா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்க லாஜிக். செகண்ட் லாஜிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த ரீசெட் லாஜிக். ஸோ ரீசெட் லாஜிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த சேம். இங்கே எல்லாமே சேம் தான். பட் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா மேக்ஸிமம் ஒரு வேல்யூ இருக்கா, அந்த மேக்ஸிமம் வேல்யூவை இருக்கிறதுலே நான் மினிமம் வேல்யூக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மின் வேல்யூங்கிறது என்ன பண்ணணும்னா தி லோயஸ்ட் வேல்யூ பாசிபிள் ஃபார் த டேட்டா டைப்பை செட் பண்ணி வைக்கும். ஓகேவா? இட் மைட் நாட் நெசசரிலி பி வாட் வி நோ. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூ. இந்த வேல்யூவோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவும் இல்லை நம்ம அசைன் பண்ணிக்க வரோம். ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட் திங் ஓகே. அண்ட் தென் சேம் திங் ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் எண்டு, தட்ஸ் எக்ஸாக்டா நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா
ஃபார் லூப் எடுத்துக்கிறோம் விச் ரன்ஸ் ஃபார் த என்டையர் அரே. ஸோ என்டையர் அரேக்கு ஃபார் லூப் ரன் பண்ணிட்டு இப்போ சம்ங்கிறது இருக்கா, சம் ஜீரோன்னு செட் பண்ணிக்கிறோம். இந்த சம்ங்கிறத we have to be changing sum plus I is equal to array. இங்க அரேயோட என்ன எலிமெண்ட் இருக்கோ அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் பண்றது வந்து ஜீரோட கம்மியா இருந்துச்சுன்னா தென் வி ரீசெட் தட். அதான் வந்து இந்த ரீசெட் லாஜிக். சம் வந்து ஜீரோ கம்மியா இருந்துச்சுன்னா தென் வந்து அந்த சம்மை நம்ம ரீசெட் பண்ணிப்போம். இல்லைன்னா வந்துட்டு வி கண்டினியூ தட். அதான் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் see how it goes over here. Let's take the same example which -2, 3, 2 and then -1 தான் எடுத்துருந்தோம். ஸோ let's take that same example over here. இங்க வந்து sum is equal to 0ன்னு இருக்கு and then max is equal to minimum value. இருக்கிறதுலே மினிமமான வேல்யூ. ஸோ எனி வேல்யூ லிட்டரலி வந்து -1 கொடுத்தீங்கன்னா -1 would be bigger than this minimum value. இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ தான் வந்து இந்த மின் வேல்யூங்கிறதுக்குள்ள நம்ம கொடுத்து வச்சுக்கோம். இது வந்து டிஃபால்ட்டா இருக்க ஒரு திங் மாதிரி விச் வி கேன் யூஸ். ஸோ வந்து மேக்ஸ்ல வந்து இது கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸ்டார்ட் எண்டு டெம்ப் ஸ்டார்ட் வந்து நம்ம போனதுலேயே பார்த்தோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் பிரிண்டிங் த சப் அரே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா லெட்ஸ் கோ ஃபார் ஓவர் ஹியர். ஃபார் என்ன போட்டிருக்கோம்னா சிம்பிளி வி ஹேவ் டு ட்ராவர்ஸ் த என்டையர் அரே. ஸோ அதான் வந்து இந்த ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த அரே ஃபுல்லாவே நான் ட்ராவர்ஸ் பண்ணும் அன்டில் த அரே எண்ட்ஸ் வந்து நான் ஃபுல்லா போகணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இங்க என்ன போட்டிருக்கேன்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் இது சம் ஜீரோல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி -2. ஸோ சம் இஸ் கோயிங் டு பி -2 நவ். ஓகேவா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல. ஸோ இங்க வந்து I1 போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனால. ஸோ I1ல பார்த்தீங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இஃப் இந்த சம் வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஆஃப் ஐ விச் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஆஃப் ஐ பிகாஸ் எனிதிங் வந்து மேக்ஸ் ஆஃப் ஐயோட அதிகம் தான் பிகாஸ் மினிமம் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ -2 வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மேக்ஸ் ஆஃப் ஐயை வந்து இன்க்ளூட் பண்ண போறேன் சம்மா. ஸோ அந்த மேக்ஸ் ஐங்கிறத வந்து நான் -2ன்னு மாத்திக்கிறேன். ஸ்டார்ட் இஸ் கோல் டெம்ப் ஸ்டார்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டெம்ப் ஸ்டார்ட் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் 0ல தான். ஸ்டார்ட் இஸ் equal to 0 and then end is equal to also 0. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் 1ல இருந்து ஆரம்பிக்கல பிகாஸ் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரெண்டுமே 0 அண்ட் 1 எலிமெண்ட் தான் போயிருக்கு. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி இப்படிதான் இருக்கணும் பிகாஸ் அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம எடுக்கிறோம். அண்ட் தென் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து எண்ட் எலிமெண்ட் தான் பிரிண்ட் ஆகணும். இன் கேஸ் நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த மெயின் பார்ட். வை ரீசெட் ஏன் ஆகுதுன்னா இஃப் இந்த சம் லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா சம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடும். நம்ம ரீசெட் பண்ணிடுறோம். இங்க சம் வந்து என்ன இருக்கு -2 இருக்கு. இந்த -2 இஸ் லெஸ்ஸர் தேன் 0. ஸோ அப்ப என்ன ஆகும்னா சம் வந்து நான் 0 ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். அப்புறம் இங்க என்ன பண்ண போறோம்னா டெம்ப் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு I+1. ஸோ இப்போ டெம்ப் ஸ்டார்ட் இந்த டெம்ப் ஸ்டார்ட்டை வந்து I+1 மாத்திடுறேன் which is going 0 + 1 1. இந்த டெம்ப் ஸ்டார்ட் வந்து இப்போ என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வேரியபிளுக்கு மூவ் ஆயிடும். அதாவது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இட் பேசிக்கலி கோஸ் டு 0ல இருந்து 1. எனக்கு இருந்து ஃபுல்லா டிஸ்கார்டே பண்ணிட்டேன் பிகாஸ் வந்து லெஸ் தேன் 0வா இருக்கு விச் இஸ் நோவேர் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நெகட்டிவா இருக்கிறது எனக்கு எல்லாமே வேணாம். ஸோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஐ வில் ரீசெட் தட் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ திஸ் இஸ் த மெயின் லாஜிக் இன் திஸ் ரீசெட் லாஜிக். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐட்ரேஷன் 2. இந்த ஐட்ரேஷன் 2ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஃபார் 1. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் வந்து 0வா நம்ம ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 0 + 3ன்னு இருக்கும். ஸோ 0 + 3ன்னு இருக்கு. இது வந்து மேக்ஸிமோட அதிகமானு நம்ம செக் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி வந்து போனதும் -2 அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 3 இஸ் கிரேட்டர் தேன் -2. அந்த கேஸ் என்ன ஆகும்னா மேக்ஸ் ஐயை வந்துட்டு நம்ம 3ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டெம்ப் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா அப்டேட் பண்ணியிருந்தோம் டெம்ப் ஸ்டார்ட் வந்து 1 பிகாஸ் வந்துட்டு இந்த இடத்துல I+1 இருக்கா. ஸோ வந்துட்டு 0 + 1 நமக்கு 1 வந்திருக்கும். ஸோ வந்து ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 1க்கு போயிடும். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் எண்டு பார்த்தீங்கன்னா ஆல்சோ 1 பிகாஸ் எனக்கு சப்பரே எங்க இருக்கு செகண்ட் எலிமெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த எலிமெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ் இங்க பார்த்தீங்கன்னா
இந்த எலிமெண்ட் ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நம்ம த்ரீங்கிற இந்த எலிமெண்ட்ல தான் இருக்கும். இந்த த்ரீங்கிற எலிமெண்ட் தான் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது த்ரீ மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ ரெண்டுமே ஒன்ல தான் இருக்கு, ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். ஸோ ஐட்ரேஷன் த்ரீ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் திங். நம்ம ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா சம்மை வந்து ரீசெட் பண்ணலை. எப்போ ரீசெட் பண்ணுவோம்னா வென் தேர் இஸ் நெகட்டிவ் இருக்கும்போது மட்டும் தான் ரீசெட் பண்ணுவோம். இந்த இடத்துல சம் ரீசெட் பண்ணல. ஸோ எனக்கு சம் ஆல்ரெடி இப்போ என்ன இருக்கு, சம் இஸ் அட் 3. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா சம் இஸ் equal to 3 plus 2 பிகாஸ் நெக்ஸ்ட் எலிமெண்ட் அரே ஆஃப் 2. ஸோ அரே ஆஃப் 2ல பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் 2 ரைட், எங்க வச்சு இங்க இருக்கு. ஸோ வந்து 0 1 2 2ல பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 2. ஸோ தட்ஸ் த திங் ஓவர் ஹியர். சம் இஸ் equal to அரே ஆஃப் 2ங்கிற போது எனக்கு 3 plus 2 5. ஸோ சம் வந்து எனக்கு இப்போ 5ன்னு ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பனிங் ஓவர் ஹியர் அகைன். ஸோ இந்த சம் வந்துட்டு 5 மேக்ஸ் ஐயோட அதிகமானு பார்ப்போம். மேக்ஸ் ஐ வந்து நம்ம என்னவா இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஸோ 5 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ வந்து உள்ள போயிட்டு we just update that and then max ஐ இப்போ நம்ம 5 அப்டேட் பண்ணிடுவோம். மேக்ஸ் ஐ 5 அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ டெம் ஸ்டார்ட் இஸ் equal to ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் இதில் இருந்துச்சுன்னா டெம் ஸ்டார்ட். ஸோ டெம் ஸ்டார்ட் வந்து 1ல இருந்துச்சு. ஸோ சேம் திங். எண்ட் இஸ் equal to 2 பிகாஸ் வந்துட்டு இப்போ என்ன கரண்ட் ஐட்ரேஷன்ல இருக்குன்னா நமக்கு 2ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல அகைன் செக் ஆகும். இஃப் சம் இஸ் லெஸ் தேன் 0 வான்ட்டு லெஸ் தேன் 0 ஆப்வியஸ்லி இல்லை, இப்போ வந்து 5 இருக்கு. ஸோ திஸ் என்டையர் திங் ஹஸ் பீன் ஸ்கிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கோயிங் ஃபார் -1. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி லாஸ்ட் ஒன். ஸோ ஐட்ரேஷன் 4ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கோயிங் ஃபார் i is equal to 3. இந்த ஐட்ரேஷனுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். ஸோ இதுல நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியுது -1 பண்ணாலும் the ஃபைனல் சம் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சேஞ்ச் பீங் as 5. ஸோ ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணிடுவோம். ஸோ சம் plus is equal to which is going to be 5 minus 1. So it's going to be 4. இங்க பாத்தீங்கன்னா if this 4 is greater than max i ன்னு பார்ப்போம். max i வந்து 5. ஸோ மேக்ஸ் ஐ வந்து நம்ம 5 இருக்கனால இந்த என்டையர் திங்குள்ளே போகாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு திஸ் என்டையர் இஃப் கண்டிஷன் ஸ்கிப் ஆகிடும் அண்ட் தென் இதுவும் ஆப்வியஸ் ஸ்கிப் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இட் பிரிண்ட்ஸ் மேக்ஸிமம் ஐ. ஸோ இந்த மேக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்து 5ன்னு ஆன்சர் கிடைக்கும் ஆஸ் தி சம்முக்கு. ஸோ சப்பரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் நம்ம ஸ்டார்ட் எங்க இருந்துச்சு, 1ல இருந்துச்சு அண்ட் தென் 2ல இருந்துச்சு. ஸோ 1 and 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 and 2. ஸோ தட்ஸ் வாட் ஆன்சர் பிரிண்ட் ஆகும். நம்ம சேம் ஆஸ் தட் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்த மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு நம்ம கோட்லையும் பார்த்துருவோம். த சேம் எக்ஸாக்ட் கோட் இஸ் ஓவர் ஹியர். ஸோ லெட் மீ கமெண்ட் எவ்ரி திங் ஃபார் தி அதர் லாஜிக் அண்ட் தென் அன்கமெண்ட் திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து ரீசெட் லாஜிக். அங்கே இருக்க சேம் திங் தான். ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டு லெட்ஸ் ரன் திஸ் and I got to change this well. So இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா it gives me the exact same thing that we got through the iteration. So this is how Cadane's problem actually works. I hope you guys understood this. So yeah, I think pretty much simple தான். நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு லாஜிக் சால்வ் பண்ணலாம். எந்த லாஜிக் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி யூ கைஸ் கேன் பிரிட்டி மச் solve it. So this is how you go through with maximum subarray problem. So yeah guys, ஏதாவது புரியலனா you guys can ask in comments. I will just clarify you guys. So thank you. See you guys.